வணக்கம். தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மொடக்குறிச்சி அருகே உள்ள ஈஞ்சமல்லி கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்யாணிபுரம் என்ற இடத்துல தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிகேபி என்ற தனியார் பள்ளி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியில் இன்று காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு விடியல் சேகர் அவர்கள் கலந்து கொண்டார். அது மட்டுமின்றி பள்ளி தாளாளர் அவர்களும் அருண் அவர்களும் சிறப்புரையாற்றினார். விடியல் சேகர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நல்ல உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டன. மற்றும் இப்பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. பள்ளியில் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதுபோன்ற இன்று காமராஜர் பிறந்தநாள் நிகழ்ச்சி பிகேபி பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு தொகுப்பாக நமது சேனலில் காணலாம். आजा आजा जिंद शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। आजा आजा जिंद शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। सच्ची मैंने जान गवाई है, नच नच कोयलों पे रात बिताई है। अखियों की नींद मैंने फूकों से उड़ा दी, गिन गिन तारे मैंने उंगली जलाई है। आजा आजा जिंदे शामी आने के तले, आजा सरी वाले नीले आसमां के तले। जय हो शोपेगा, गामे दे, हाले दे,
आजा आजा जिंदे शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। जय हो जय हो, आजा आजा जिंदे शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। जय हो सच्ची मैंने जान गवाई है, नच नच कोयलों पे रात बिताई है। अखियों की नींद मैंने फूकों से उड़ा दी, गिन गिन तारे मैंने उंगली जलाई है। आजा आजा जिंदे शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमान के तले। शोपे गम गमे दे, हाले दे, मैं तो दी। Ahora conmigo tú baila para hoy por nuestro día, te olvidas los problemas lo que sea. Salud, baila baila. जय हो जय हो चख ले हो चख ले, ये रात शहद है। चख ले रख ले, हाँ दिल है, दिल आखिरी हद है। रख ले काला काला काजल तेरा, कोई काला जादू है ना। काला काला काजल तेरा, कोई काला जादू है ना। आजा आजा जिंदे शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। जय हो जय हो जय हो जय हो कब से हाँ कब से जो लब पे रुकी है। कह दे हाँ कह दे। வாழிய பாரத மணி திருநாடு. பிகேபி கல்வி அறக்கட்டளை, பிகேபி சாமி மெட்ரிக் பள்ளி சார்பிலே இனிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அருமையான ஒரு விழா. தமிழகத்திலே ஒரு புனிதமான ஆட்சி புரிந்த பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த விழாவுக்கு எம்மை அழைத்து சிறப்பித்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய அண்ணன் பள்ளியுடைய தாளாளர் பிகேபி அருண் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் அருமைக்குரிய சகோதரி திலகவதி அருண் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பை நல்கியிருக்கிற பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, பள்ளியினுடைய நிர்வாக அலுவலர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ சகோதரிகளே, மாணவ சகோதரர்களே, பத்திரிகை துறை செய்தித்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களே, ஆசிரியர் அல்லாத பணியாளர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம காமராஜருக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஐயா காமராஜருக்கு எதற்காக காமராஜர் பிறந்தநாள் கொண்டாடுறோம்னு கேட்டா, இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இல்ல, பெரிய கோடி கோடியா சம்பாதிக்கல. அவர் காமராஜர் மறைந்து போன போது அவருடைய சொத்து வெறும் 60 ரூபாய் தான். 9 ஆண்டு காலம் தமிழகத்து முதலமைச்சராக இருந்த காமராஜருடைய சொத்து வெறும் 60 ரூபாய். ஒரு 10 கதர் வேஷ்டி, 10 கதர் சட்டை, பழைய மூக்கு கண்ணாடி, செருப்பு தான் அவருடைய சொத்து.
9 ஆண்டு காலம் தமிழகத்து முதலமைச்சராக இருந்த காமராஜர் சொத்து வேறு 60 ரூபாய் என்று சொன்னால் எப்படி அவர் அரசியல் பொது வாழ்க்கையிலே முதலமைச்சராக இருந்து நேர்மையாக இருந்திருக்கார் என்பதற்கு அவர் எடுத்துக்காட்டு. அவர் நேர்மையாக இருந்த காரணத்தினால்தான் அவருக்கு இங்கே மலரஞ்சலி செலுத்தி இருக்கிறோம், புகழஞ்சலி செலுத்தி இருக்கிறோம். இங்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி மக்களும் இன்றைக்கு காமராஜரை நினைந்து புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பள்ளி மாணவர்கள் எல்லாம் டாப் ரேங்க் வாங்கியிருக்கிற ஸ்கூல் கிளாஸ் லீடர்ஸ் எல்லாம் வந்து அஞ்சலி செலுத்தினாங்களா, உங்க சார்பில் மலர் தூவாங்கல்ல, அந்த மரியாதை எப்படி வந்தது? இவர் தனக்காக வாழவில்லை, நாட்டுக்காக வாழ்ந்தார். நமக்கெல்லாம் கல்வி கொடுத்தார், நமக்கெல்லாம் தொழிற்சாலைகளை கொடுத்தார், தமிழகத்துக்கு பாசன திட்டங்களை கொடுத்தார், அணைக்கட்டுகளை கட்டினார், தொழிற்சாலையை கட்டினார். தனக்காக வாழ்ந்தார். மனிதனாக வாழ்ந்து மண்ணோடு மண் மக்கி போய்விடுவான். பிறருக்காக வாழ்ந்தால் ஊர் போட்டுகிற உத்தம வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினாலே எல்லோரும் புகழ் பாடுகிற புகழஞ்சலிக்குரிய பெருமைக்குரிய காமராஜராக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே குழந்தைகள் எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சதீஷோ, வீணாவோ, சங்கீதாவோ, குமரேஷோ, அந்த பேர் மண்ணோடு மண் மக்கி போய்விடக்கூடாது. வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும்? தேசத்துக்காக, நாட்டுக்காக, நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்மை தாண்டி சமுதாயத்துக்காக வாழ்க்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் எல்லோராலும் போற்றப்படுகிற, உயர்ந்த பாராட்டப்படுகிற வாழ்க்கை அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இது போன்ற தலைவர்களுடைய பிறந்தநாள் விழாக்களை நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற போது 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த காமராஜர் 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக ஆவதற்கு முன்பு என்ன செய்தார்? நாட்டுக்காக பாடுபட்டு வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி சிறை சென்று மிகப்பெரிய தியாக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். பல ஆண்டு காலம் சிறையிலே கழித்தார்கள். நாட்டு விடுதலைக்காக சாய்த்தியாக்கித்தார்கள். அவர்கள் எல்லாம் பெற்ற சுதந்திரத்தை தான் நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காந்தியும், நேருவும், லாலா லஜபதி ராயும், பகத்சிங்கும், சுபாஷ் சந்திரபோஸும், திருப்பூர் குமரனும் பெற்ற சுதந்திரம், சிந்திய ரத்தம், பட்ட கஷ்டங்கள் ஒரு சுதந்திர இந்தியாவை நமக்கு காட்டி இருக்கிறது, நிலைநிறுத்தி இருக்கிறது. இப்படி நாட்டுக்காக வாழ்ந்த தியாக தலைவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து செய்த சேவை இன்றைக்கு நமக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர்கள் ஒருவர் ஐயா காமராஜர் அவர்கள். பாரதி பாடுவார், அன்ன சத்திரம் 1000 கட்டளை காட்டிலும் அன்னையாவும் புண்ணியங்கோடு ஆங்கோ ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஆயிரக்கணக்கான அன்னச்சித்திரைகள் காட்டி சாப்பாடு போடுறதை காட்டிலும் ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அதை போல தமிழகத்தில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்தவர் காமராஜர் ஐயா அவர்கள். இங்கே காமராஜரை பற்றி சொல்லுகிற போது இந்த பள்ளியுடைய ஸ்தாபகராக இருக்கிற ஐயா PKB பற்றி சொல்ல வேண்டும். இது போன்ற பகுதிகளிலே ஒரு பள்ளியை துவக்கி இது போன்ற கிராமப்புறத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கல்வியை தர வேண்டும் என்று சொல்லி உணர்வோடு கிராமப்புற குழந்தைகளுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக அடித்தளமாக வித்தாக விதையாக இருந்த ஐயா PKB ஐயா அவர்களை இந்த நேரத்திலே அவர்களுக்கு துணையாக இருந்த அம்மா ருக்மணி அம்மா அவர்களை இந்த நேரத்திலே பணிவோடு வணங்குகிறோம். இவர்களுடைய சிந்தித்த சிந்தனை பெரிய தொழில் செய்து மிக பெரிய தொழிலதிபராக வந்திருக்க முடியும். அவருக்கு அந்த காலத்திலே நாங்கள்லாம் சாதாரண கிராமத்தில் பிறந்து திருச்சியில போய் ஐயா இன்டர்மீடியட் படித்திருக்க அவருடைய வரலாறுகளை நான் படித்து பார்க்கிற போது ஐயா ஐயா அந்த காலத்துல இந்த காலத்துல பஸ் இல்லாம பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி திருச்சி போய் இன்டர்மீடியட் படிக்கிற அளவுக்கு இந்த அவருடைய பெற்றோர்கள் அவரை வளர்த்து அவர்கள் வளர்த்த காரணத்தினாலே அப்படி படித்த ஐயா PKB ஐயா இங்க ஒரு அற்புதமான ஒரு ஆழ மரத்தை ஆழ விதையை இட்டு பலக்கணக்கான குழந்தைகளை அங்கே எதிர்த்து ஆலமரத்தை போல ஒரு பெரிய ஆழம் விழுதை இங்கே விட்டு சென்றிருக்கார். PKB பள்ளி என்கின்ற விழுதை இங்கே துவக்கி இருக்காங்க. இந்த விழுது இன்றைக்கு பெரிய ஆலமரமாக வளர்ந்து பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு கல்விகளை தந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த கல்வி வளர்ச்சி நாளிலே பெருமையோடு நினைவுகூர்ந்து பார்க்கிறோம். காமராஜர் ஆட்சி காலத்திலே ஒரு அருமையான சகோதரியை பேசினார்கள், அற்புதமாக பேசினார்கள். பள்ளிகளுக்கு செய்த பணிகளை எல்லாம் சொன்னார்கள். காமராஜர் காலத்திலே அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழகம் மிகப்பெரிய வறுமையில் இருந்தது.
தொழில் இல்லை, விவசாயம் இல்லை, வறட்சியான காடுகள். இந்த நாடு முன்னேற வேண்டுவதற்கு என்ன என்று காமராஜர் சிந்தித்தார். 5 வரை படித்த காமராஜர் தனக்கு கிடைக்காத கல்வி தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டும், தமிழகத்தில் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும், நாளைய தமிழகம் உயர்ந்த தமிழகமாக வளர்ந்த தமிழகம் வர வேண்டும் என்று சொன்னால் கல்வியை தர வேண்டும் என்று நினைத்தார், சிந்தித்தார். அதற்காகத்தான் தமிழகத்திலே ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள். 200 மக்கள் வசிக்கிற கிராமங்களுக்கெல்லாம் ஆரம்பப்பள்ளி, 2000 மக்கள் வசிக்கிற நகரங்களுக்கு, சிறுநகரங்களுக்கு நடுநிலைப்பள்ளி, 5000 மக்கள் வசிக்கிற நகரங்களுக்கு, பெருநகரங்களுக்கு உயர்நிலைப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலைப்பள்ளி, தடுக்கி விழுந்தால் ஆரம்பப்பள்ளி என்று பள்ளிக்கூடங்களை திறந்தவர் ஐயா காமராஜர் அவர்கள். கல்வி விளக்கை ஏற்றியவர் ஐயா காமராஜர் அவர்கள். சரி, பள்ளிக்கூடங்களை திறந்தாய்விட்டது, பள்ளிக்கு குழந்தைகள் அதிகம் வரவில்லையே என்று யோசித்தார்கள். அப்படி யோசிக்கிற போது காமராஜருடைய மனதில் ஏற்பட்டது, இதுக்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டே சென்றார்கள். ஒரு பள்ளியை திறக்க செல்லுகிற போது ஒரு சிறுவன், ஒரு கிராமத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற சிறுவன் அவரை அழைத்து, நீ ஏன் ஆடு மேய்க்கிறார், உன் கிராமத்திலே பள்ளிக்கூடம் திறக்க நீ செல்லவில்லை என்று கேட்டபோது அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை, ஐயா ஆடு மேய்ச்சா எங்க பண்ணையார் வீட்டில் மதிய சாப்பாடு கொடுப்பாங்க, எனவே நான் ஆடு மேய்க்கிறேன்னு சொன்னான். உடனே காமராஜருடைய சிந்தனை உதித்தது, மாணவர்களை பள்ளிக்கு அழைக்க வேண்டும், வர வைக்க வேண்டும் சொன்னால் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். உணவு சாப்பிடுற அளவுக்கு குடும்பத்திலே வசதி வாய்ப்பு இல்லை, வறுமை இருக்கிறது. எனவே அந்த சிந்தனையுடைய விளைவுதான் சிறுமி சொன்னாரே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் சொன்னாரே, அப்படி மதிய உணவு திட்டத்தை போட்டு பள்ளிகளுக்கு மாணவர்களை அழைத்தார்கள். அடுத்து காமராஜர் பள்ளிக்கு செல்லுகிற போது பலதரப்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு வருவார்கள். அந்த சகோதரி சொன்னதை போல சீருடை திட்டத்தை கொண்டு வந்து, எதுக்காக அந்த சீருடை திட்டம் சொன்னால், ஏழை குழந்தைகள் கிழிந்த சட்டை, ஒரு மாதிரி சட்டையெல்லாம் போடுவார்கள், பணக்கார குழந்தைகள் எல்லாம் ஜிம் ஜிம்னு சட்டை போடுவாங்க. அதை யோசிச்சு பார்த்தார், சின்ன குழந்தைகள் மத்தியிலே ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துவிடக்கூடாது, அவருடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடாதுக்காக எல்லோருக்கும் ஒரே சீருடை யூனிஃபார்ம் திட்டத்தை கொண்டு வந்து, அன்றைக்கு சிந்தித்த காமராஜருடைய சிந்தனை தான், எல்லோரும் நீங்க யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தாலும் போல, பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தாலும் போல, எல்லா ஸ்கூலுக்கும் யூனிஃபார்ம் திட்டத்தை கொண்டு வந்தது அற்புதமான தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள். இப்படி வித்தியாசமான சிந்தனை எல்லாம் செய்து கொண்டிருந்த காமராஜருக்கு அன்றைக்கு கல்வித்துறை செயலாளராக இருந்த நேத்து சுந்தரம் அவர்களை அழைத்து, இந்த மதிய உணவு திட்டத்துக்கு எப்படி செயல்படுத்துவது, நிதி வசதி எல்லாம் எப்படி இருக்கு கேட்டபோது, இந்த மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது, ரொம்ப சிரமம், நிதி வசதி தமிழகத்திலே இல்லை என்று சொன்னபோது பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார்கள், ஏழை குழந்தைகளுக்கு உணவளிப்பதற்கு நிதி இல்லை என்று சொன்னால் நான் மடிப்பிச்சு ஏற்பேன், துண்டேந்தி மடிப்பிச்சு ஏற்பேன் என்று சொல்லி காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தையும் கொண்டு வந்தார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கிற செல்வம் படைத்தவர்கள் மத்தியிலே நன்கொடைகளை பெற்று இந்த திட்டத்தை முதலிலே துவக்க நிதியாக பயன்படுத்தி மதிய உணவு திட்டத்துக்கு நிதி சேர்த்தார்கள். அப்படி கல்வியிலே புரட்சி, அடுத்து தொழில் புரட்சி, அடுத்து பள்ளிக்கு பிறகு படிப்புக்கு பிறகு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், தொழில் வேண்டும் என்று சொல்லி தொழில் புரட்சி. பெரிய பெரிய தொழிற்சாலையிலே பொதுத்துறை நிறுவனங்களை தமிழகத்திலே கொண்டு வந்தார்கள். நெய்வேலியில் இருக்கிற லிக்னைட் தொழிற்சாலையிலிருந்து திருச்சியில் இருக்கிற பெல் தொழிற்சாலை, ஊட்டியில் இருக்கிற போட்டோ பிலிம் தொழிற்சாலை, ஊட்டியில் இருக்கிற போட்டோ பிலிம் தொழிற்சாலை சேர்த்து நீடல் ஃபேக்டரி, மருத்துவ ஊசி தயாரிக்கிற ஃபேக்டரி, ஆவடியிலே டேங்க் ஃபேக்டரி, அம்பத்தூரிலே தொழிற்பேட்டை, ஈரோட்டிலே தொழிற்பேட்டை, கோவையிலே தொழிற்பேட்டை, நூற்பாலைகள், நூற்றுக்கணக்கான நூற்பாலைகள், தனியார் உதவியோடு சர்க்கரை ஆலைகள், அரசு சர்க்கரை ஆலைகள், இப்படி பல தொழில் பரிசீலனை செய்தார்கள். அப்படி தொழில் பரிசீலனை செய்கிற போது காமராஜர் ஒரு செய்தி சொன்னார்கள், வெளிநாட்டிலே இயந்திரங்கள் இறக்குமதி செய்கிறார்கள், நூற்பாலைக்கு வேண்டிய இயந்திரங்களை இறக்குமதி செய்கிறார்கள். இறக்குமதி செய்கிற போது 10 தொழிற்சாலைக்கு தேவையான இயந்திரங்களை இறக்குமதி செய்கிறார்கள். அந்த இறக்குமதி செய்கிற போது வெளிநாட்டு நிறுவனம் 10 இயந்திரம் வாங்கினால் அதுக்கு நாங்கள் 10% கமிஷன் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். உடனே காமராஜர் அந்த கமிஷனை வாங்கிட்டு பெரிய பணக்கார காமராஜரா போயிருக்கலாம். ஆனா காமராஜர் தனக்காக வாழாமல் அந்த 10% கமிஷனை எனக்கு கமிஷனா கொடுக்க வேண்டாம், என் கட்சிக்கு கமிஷனா வேண்டாம், அதுக்கு பதிலா இன்னொரு தொழிற்சாலைக்கு வேண்டிய உபகரணங்களை கூட என்று சொன்னார்கள்.
எப்படி நாட்டுக்காக சிந்தித்துக்காக யோசனை வைப்பார்கள். அப்படி ஒரு நூற்பாலை தமிழகத்துக்கு வந்தது. அந்த 16 நூற்பாலை தாராபுரத்திலே இன்றைக்கு செயல்படாமல் முடங்கி கிடக்கிற நூற்பாலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நூற்பாலைகளை தமிழகத்திலே கொண்டு வந்து தொழில் புரட்சி ஏற்படுத்திய காமராஜர். பாசன புரட்சி அவருடைய ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட 30 அணைக்கட்டுகளை கட்டியிருக்கிறார்கள். அணைக்கட்டுகளை கட்டியிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி அணைக்கட்டு, சாத்தனூர் அணைக்கட்டு, பவானி சாகர் திட்டது, வீடூர் அணைக்கட்டு. இப்படி எதுக்கு அணைக்கட்டு என்று சொன்னால், விவசாயம் பெருக வேண்டும் என்று சொன்னால் விவசாயத்துக்கு என்ன நீர் வேணும், நீர் வசதி வேண்டும், தண்ணீர் வேண்டும். எங்கெங்கு ஆறு ஓடுகிறதோ ஆறுகளை தடுத்து அணைகளை கட்டி பாசன புரட்சி ஏற்படுத்தினார்கள். பால் புரட்சி, வெண்மை புரட்சி என்று பால் புரட்சி ஏற்படுத்தினார்கள். பால் வளத்தை பெருக்குவதற்காக ஆடு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு வளர்ப்பு திட்டத்தை ஊக்குவித்து பெரிய பால் புரட்சி ஏற்படுத்தினார்கள். அந்த பால் புரட்சிக்கு 2 பேர் துணை நின்றார்கள். ஒருவர் கேரளாவில் இருக்கிற கொரியன், மற்றவர் நமது மாவட்டத்தில் இருக்கிற எஸ்கேபி என்கின்ற எஸ்கே பரவசம் என்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் இந்த பால் புரட்சி காமராஜருடைய திட்டத்துக்கு துணை நின்றார்கள். அப்படி தொழில் புரட்சி, கல்வி புரட்சி, தொழில் புரட்சி, பாசன புரட்சி, பசுமை புரட்சி, பால் புரட்சி, இந்த புரட்சி எல்லாம் செய்த காமராஜர் சமுதாய புரட்சி செய்தார்கள். சமுதாயத்திலே புரட்சி செய்ய வேண்டும். இப்பெல்லாம் ஏழைகள் பணக்காரர்கள் இந்த வேறுபாடுகளா இருக்குது. அந்த காலத்துல ஜமீன்தார் கீழே இருக்கிறவங்க எல்லாம், சிறுபான்மை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் அடிமைகளாக வேலை பார்த்தார்கள். அந்த காலத்துல காமராஜர் அமைச்சரவையில 8-9 அமைச்சர்கள் இருந்தார்கள். 9 அமைச்சர்களிலே காமராஜர் பக்கத்துல யார் உட்கார வச்சார்னா கக்கன் என்ற ஒரு அமைச்சரை அமர வைத்தார். அவருக்கு காவல்துறையும் அமைச்சராக கொடுத்தார்கள். காவல்துறை கொடுத்தார்கள். ஏன் காவல்துறை கொடுத்தார்கள் சொன்னால், அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்தவர். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்த கக்கன் அவர்களை காவல்துறை மந்திரி அமைக்கி பக்கத்தில் உட்கார வைத்து சமூக நீதியை காத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஒரு காலத்துல பெரிய கோயிலுக்குள் எல்லாம் ஏழை மக்கள், எளிய மக்கள், வசதி குறைந்த மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் செல்லக்கூடாது என்ற காலம் ஒரு காலத்தில் இருந்தது. அந்த காலத்திலே தமிழகத்திலே அமைச்சராக இருந்த, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அமைச்சராக இருந்த அறநிலைத்துறைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பரமேஸ்வரனை அமைச்சராக்கி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பூர்ணகும மரியாதையோடு அனுப்பி வைத்தார்கள். எப்படி நாங்கள் வரும்போது, விழாவுக்கு வருகிற போது அந்த ட்ரம்ஸ் குரூஸ் பாய்ஸ் எல்லாம் ட்ரம்ஸ் அடிச்சனை கூட்டு வந்தாங்களோ மரியாதையோடு, அதை போல காமராஜர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்திருக்கிற பரமேஸ்வரன் அவர்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மேல முழங்க பூர்ணகும மரியாதையோடு அழைத்து சென்று தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சமூக நீதியை காத்தார்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ சமுதாயத்தை வந்த ஒரு ஏழை பெண்மணியை, லூர்தம்மா சைமன் என்பவரை, அந்த காலத்திலே பெண்களுக்கெல்லாம் கல்வி இருக்கின்ற காலத்திலே அன்றைக்கு அவரை அமைச்சராக்கி, ஒரு பெண்ணை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த பெண்ணை லூர்தம்மா சைமனை அமைச்சராக்கி சமூக நீதியை, பெண்களுக்குரிய நீதியை பெற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த 8 பேர்ல இன்னொரு அமைச்சராக்கினார். திருநெல்வேலி மாவட்டம் கடையத்திலே பிறந்திருக்கிற மஜீத் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே பிறந்தவர். அந்த மஜீத் அவர்களையும் அமைச்சராக்கி சமூக நீதியை காத்தவர் பிறந்தவர் காமராஜர் அவர்கள். ஏழைகள், பாலைகள், ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு எல்லாம் கூடாததற்கு தன்னுடைய அமைச்சரவையை ஒரு ஜனரஞ்சமான அமைச்சரவையாக மாற்றி காண்பித்தார்கள். அவரை பற்றி வரலாறுகளையெல்லாம் படிக்கிற போது, நானும் காமராஜரை ஒரே ஒரு முறை 4 வயது சிறுவனாக இருக்கிற போது கொடுமுடியிலே பஸ் நிலையம் திறக்கிறார்கள். அந்த பஸ் நிலையம் திறப்புலாவுக்கு நாங்கள் கோயிலுக்கு செல்கிறோம். எங்க தாத்தா கூட்டிட்டு போறாரு அந்த கோயிலுக்கு, கொடுமுடி கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போறோம், பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம். காமராஜர் வர்றாரு, நிறைய கூட்டமா இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்ட் திறப்புலாவுக்காக வர்றாருன்னு சொல்லி, காமராஜர் வராருன்னு சொல்லி அந்த ஞாபகம் மட்டும் என் நினைவில் இருக்கிறது. காமராஜரை பார்த்ததில்லை. உங்களைப் போல நானும் காமராஜரை அறிந்தவர்கள், அவரோடு பழகியவர்கள், பிகேபி போன்றவர்கள்லாம் பழகி இருக்கிறார்கள். அவர்கள் போன்றவர்கள் சொல்லிய செய்திகள், எழுதிய எழுத்துக்கள், அவர்கள் தொகுத்திருக்கிற பத்திரிகைகள் வாயிலாக காமராஜரை வாசிப்பதற்கு, சுவாசிப்பதற்கு, அவருடைய தியாகத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அப்படிப்பட்ட காமராஜருடைய வரலாறுகளை படிக்கிற போது அவருடைய மதிநுட்பத்தை சிந்தித்து பார்த்தால், அப்பொழுதெல்லாம் மருத்துவக் கல்லூரி, மருத்துவ பட்டியல், மெடிக்கல் காலேஜ் சேர்றாங்க. நீங்க +2 முடிச்சுட்டு டாக்டர் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் சேர போறீங்கல்ல, இப்பெல்லாம் எக்ஸாம் இருக்குது. அப்பெல்லாம் எக்ஸாம் இல்லை, யார் மார்க் வராங்களோ அந்த மார்க் பேசிக்கல ஒரு மொத்தம் 300 சீட் இருக்குன்னா ஒரு 260 சீட் மார்க் பேசிக் 1, 2, 3 ரேங்க்ல போட்டாங்க.
மீதி ஒரு 40 சீட் இருக்குது. அந்த 40 சீட்டை எல்லாரும் ஒரே மார்க் 600 out of 550 வச்சுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி மார்க் எடுத்திருக்காங்க. இப்படி செலக்ட் பண்றது? அந்த ஆபீசர்ஸ்க்குலாம் ஒன்றும் புரியல. மருத்துவக் கல்வி இயக்குனருக்கு புரியல, கல்வித்துறை இயக்குனருக்கு புரியல. உடனே அந்த அப்ளிகேஷன்லாம் கொண்டான்னு சொன்னார் காமராஜர். ஒவ்வொரு அப்ளிகேஷனா மருத்துவக் கல்லூரி அப்ளிகேஷன்லாம் பிரிச்சு பார்த்தார். பிரிச்சு பார்த்துட்டு ஒரு 40 அப்ளிகேஷன் தனித்தனியா எடுத்து கொடுத்தார். கொடுத்து வச்சுட்டு இவங்களுக்குலாம் அட்மிஷன் போடுங்க அப்படின்னாரு. உடனே நினைச்சிட்டாங்க, ஓ இவங்கெல்லாம் கட்சிக்காரரை செலக்ட் பண்ணிட்டாராட்ட காமராஜர் அப்படின்னு நினைச்சு பார்த்தா கட்சிக்காரன் இல்லையே, எப்படி செலக்ட் பண்ணாரு? உடனே அன்றைக்கு மருத்துவக் கல்லூரி இயக்குனராக இருப்பவை அவருக்கு ஐயா முதலமைச்சர்கிட்ட, அப்பெல்லாம் முதலமைச்சர் தைரியமா பேசலாம், கேட்டிருக்கார் முதலமைச்சர் காமராஜரை பார்த்து, எப்படியா நீங்க செலக்ட் பண்ணீங்க என்று கேட்டபோது காமராஜர் சொன்னார், இந்த விண்ணப்ப படிவத்தில் மருத்துவக் கல்லூரி விண்ணப்ப படிவத்தில் யாருடைய மாணவனுடைய தந்தை யார் பெயர் இல்லையோ, கை நாட்டு வச்சிருக்கிறாரோ, கை நாட்டு வைத்திருக்கிற தந்தையுடைய மகனை எல்லாம் மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவனாக ஆக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று சிந்தித்தவர், செயல்படுத்தியவர் ஐயா காமராஜர் அவர்கள். அப்படியெல்லாம் யோசிக்கிற ஏழைகளை, பாலைகளை, மக்களை, தேசத்தை நேசிக்கிற தலைவர்கள் இன்றைக்கு இல்லையே. இது போன்ற காமராஜரை போன்றவர்கள்லாம் இன்றைக்கு மறைந்து போய் விட்டார்களே என்கின்ற வேதனை நம்மிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்னை தாண்டி தேசத்தை நோக்கி சிந்திக்கிற தலைவர்கள் வர வேண்டும் என்கின்றதற்காக இந்த செய்தி நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இதையெல்லாம் தாண்டி தனக்காக காமராஜர் எதையுமே சொத்துக் கொள்ளவில்லை. ஒரு முறை எப்பாவது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை அந்த பாப்பா பேசும்போது சொன்னாங்களே, ஒரு முறை போனார், வீட்டில் 5 நிமிஷம் உட்காந்தாரு, அம்மா சமைக்கிற கூட வீட்டு விட்டு வெளியே போயிட்டாரு, அவசரம் போயிட்டாருன்னு சொன்னாங்களே. அது போல ஒரு முறை காமராஜர் அவர் வீட்டுக்கு போய் கோர்றாரு. சொந்த ஊர் விருதுநகர்ல இருக்கிற வீட்டுக்கு போய் கோர்றாரு. உட்கார்ந்துருக்கிற போது அந்த கார்னர்ல ஒரு பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது. அந்த பைப்லைன் கனெக்ஷனை பார்த்துட்டு உடனே கேட்கிறாரு, கூப்பிட்டு கேட்கிறாரு, அங்க ஒரு உதவியாளர் கேட்கிறார், யாரு பைப்லைன் கனெக்ஷன் யாரு கொடுத்ததுன்னு கேட்கிறாரு. ஒன்றும் இல்லையா, நம்ம நகராட்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. எது கொடுத்தாங்கன்னு கேட்கிறாரு. அம்மா வயசாகி போச்சு, வீதி பைப்பில் போய் தண்ணி பிடிக்க முடியல, நம்ம வீட்டுக்கு முதலமைச்சர்னால உங்கள் வீட்டுக்கு தண்ணி பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உடனே காமராஜர் கோவப்பட்டு சொந்த தாய்க்கு விதிமுறைகளை மீறி ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்து விட்டாங்கிறதுக்காக கோவப்பட்ட அந்த அலுவலர் அழைத்து, இந்த ஊரில் இருக்கிற எல்லா தாய்மார்கள் வீட்டுக்கும் என்றைக்கு பைப் கனெக்ஷன் கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு காமராஜர் வீட்டுக்கு பைப் கனெக்ஷன் கொடுங்கள், அதுவரை இந்த பைப் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, அம்மா வேணா போய் கொண்டாட்டும், தப்பு இல்லை என்று சொல்லி அந்த பைப் கனெக்ஷனை கட் செய்தால் தான் நான் இங்கே விட்டு செலவேன் என்று சொல்லி அந்த சொந்த தாய்க்கு ஒரு குடிநீர் இணைப்பை கூட கட் செய்து ஒரு நேர்மையான யோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தவர் ஐயா பிறந்தவர் காமராஜர் என்ற மகத்தான மனிதர் அவர்கள். அப்படிப்பட்ட காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் 9 ஆண்டு காலம் எத்தனை சாதனைகளை எல்லாம் செய்து சாதனை படைத்திருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, அவர் கீழே அமைச்சராக இருப்பவர்களும் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அவருக்கு கீழே அமைச்சராக இருந்த நான் கக்கனை பற்றி சொன்னேன். கக்கன் காவல்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றியவர். அவர் உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை சரியாமல் சிரமப்பட்டு மதுரையிலே மருத்துவமனையிலே சென்று சிகிச்சை பெற்று வருகிறார். ஒரு முறை தமிழகத்து முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். மருத்துவமனையில் இருக்கிற அவருடைய அமைச்சரவையிலே சபாநாயகராக இருந்த அமைச்சராக இருந்த காளிமுத்து அவர்களை பார்க்க செல்கிறார்கள். பார்க்க செல்கிற போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை என்ற மருத்துவமனை இருக்கிற மதுரைக்கு யாராவது மதுரை போனீங்கன்னா அந்த தியாகர் சிலை இருக்கும், ரவுண்டானா லெப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை, மதுரை அரசு மருத்துவக்கல்வி மருத்துவமனை இருக்கும். அந்த மருத்துவமனையில கக்கன் படுத்திருந்திருக்கிறாரு. அவரை எம்ஜிஆர் பார்க்க போகும்போது அந்த வழியா ஒரு பெரிய வயசான ஒரு ஓரமாக படுத்திருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னே யார் என்னன்னு விசாரிங்க, அவர் பார்த்த முகமா இருக்குது, கக்கன் போல தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவருடைய உதவியாளர் போய் விசாரிச்சு வந்து, ஆமாயா கக்கன் தான். உடனே எம்ஜிஆர் போய் கேட்கிறார், ஏன் கக்கன் முன்னாள் அமைச்சர் இங்கே படுத்துக்கீங்க கேட்டபோது, உடல்நிலை சரியில்லை, ஏன் அவர் ஸ்பெஷல் வார்டில் படுக்கலாமே என்று கேட்டபோது, அப்போல்லாம் ஸ்பெஷல் வார்டுக்கு 3 அணா கொடுக்கணுமா, ஒரு நாளைக்கு 3 அணா கொடுத்தா தான் ஸ்பெஷல் வார்டு. ஸ்பெஷல் வார்டுனா பெட்டு போட்டிருப்பாங்க. பெட்டு ஸ்பெஷல் வார்டில் பணம் இல்லைன்னா பெட்டு போட முடியாது, தரையில தான் படுக்கணும். தரையில படுத்திருக்கார் காமராஜர் அமைச்சரில் 9 ஆண்டு காலம் கல்வித்துறை அமைச்சராக மன்னிக்க காவல்துறை அமைச்சராக இருந்த, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள் ஒரு அரசு மருத்துவமனையிலே சிறப்பு வார்டுக்கு 3 அணா கூட செலவு செய்ய முடியாமல் தரையிலே படுத்திருந்தார்
அந்த காட்சியை பார்த்துவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கு வெட்கொடுங்கள் என்று கேட்டபோது அதை கூட கக்கர் அவர்கள் மறுத்துவிட்டு எல்லோருக்கும் இருக்கிற வசதி எனக்கு போதும், சாதாரண குடிமகனுக்கு இருக்கிற வசதி போதும் என்று சொல்லி ஒரு அமைச்சராக முன்னாள் அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள் அரசு ராஜாஜி மருத்துவமனையில்தான் சிகிச்சை பெற்று மண்ணோடு மண் மக்கி போய்விட்டார்கள். இப்படி தியாக வாழ்க்கையை வாழ்ந்து சரித்திரம் படைத்தார்கள். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அரசியலிலே ஒரு துறை இருக்கிறது. நாங்கள் எம்எல்ஏ இருந்திருக்கிறோம். ஒரு துறை இருக்கிறது. ஒரு வசதியான துறைனா 2 துறை சொல்லுவாங்க. ஒன்று பொதுப்பணித்துறை. பொதுப்பணித்துறைனா கட்டணம் கட்டுறது, வாய்க்கால் எல்லாம் வெட்டுறது, வாய்க்கால் தூர் வாரதெல்லாம் பொதுப்பணித்துறை. நெடுஞ்சாலைத்துறைனா ரோடு போறதுதான் நெடுஞ்சாலைத்துறை. இந்த 2 துறை தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தில் கமிஷன் நிறைய கிடைக்கும். ஆனா அன்றைக்கு அந்த துறைக்கு என்ன பேர்? மராமத்துத்துறை அமைச்சராக இருந்தவர் புதுக்கோட்டையிலே பிறந்த காடுவெட்டி ராமையா. காமராஜர் அமைச்சரவையிலே காடுவெட்டி ராமையா அமைச்சராக இருந்தார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார்கள். அவர் இதுபோல அவரும் சென்னையில் இருக்கிற அரசு மருத்துவமனையில், சென்னையில் இருக்கிற சென்னை போயிருக்கீங்களா? சென்ட்ரல் இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரலுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவமனை இருக்கும். மெட்ராஸ் மெடிக்கல் எம்எம்சி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிடுறார். இறந்து போன போது அப்ப தலைவர் மூப்பனார் அவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள்லாம் போய் அங்க அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு காத்திருக்காங்க. அந்த பெரியவரோட உடலை சொந்த ஒரு புதுக்கோட்டைக்கு அனுப்பி வைத்து விடலாம் என்று சொல்லி. இன்னைக்கு அமைச்சர்லாம் யாரும் அரசாங்க மருத்துவமனைக்கு போறதில்லை. நாங்களே அரசாங்க மருத்துவமனைக்கு போறதில்லை. எப்படி அமைச்சர் போவாங்க? அப்படிப்பட்ட அமைச்சராக இருந்த அங்கே மருத்துவமனையிலே சிகிச்சை பலனின்றி இறந்து போகிறார். அப்பொழுது அவருடைய பேரன் சுந்தரராஜன் என்பவரை அழைத்து மூப்பனார் கேட்கிறார், என்ன ஐயா ராமையாவை வீட்டுக்கு எடுத்துட்டு போறியான்னு கேட்கிறார். ஐயா எடுத்துட்டு போறியா? வெயிட் பண்றான். ஏன் கார் வரணுமா? ஆமா ஐயா. ஏன் என்ன கேட்கிறாரு. ஐயா இந்த உடலை எடுத்துட்டு போறதுக்கு பணம் இல்லையா? பணம் ஒரு 500 ரூபா வேணியா? ஊர்ல இருந்து ஆள் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம், பணத்துக்காக வெயிட் பண்றோம் சொன்ன போது, நீங்கள் யோசித்து பாருங்கள். பொதுப்பணித்துறை அமைச்சராக 9 ஆண்டு காலம் பணியாற்றியார் ஐயா புதுக்கோட்டை ராமையா உடலை சொந்த ஊருக்கு எடுத்து செல்வதற்கு, ஒரு அமைச்சராக இருந்த ஒரு உடலுக்கு எடுத்து செல்வது கூட வசதி இல்லாமல் ஒரு தியாக வாழ்க்கை, பெரிய ஜமீன்தார், காடுவெட்டி ஜமீன்தாராக இருந்த அவர் அரசியல் புது வாழ்க்கைக்காக, தேசத்துக்காக சொத்துக்களை எல்லாம் வித்து செலவு செய்துவிட்டு அரசு மருத்துவமனையை படுத்து மறந்து போகிறார். மறைந்து போன உடலை எடுத்து செல்வது கூட அந்த குடும்பத்துக்கு வசதி இல்லாமல் தியாக வாழ்க்கை, நேர்மையான அரசியல் பணி செய்தார்கள் அந்த காலத்திலே. காமராஜர் அமைச்சரவையிலே அவருடைய சிஷியர்கள் சகாக்கள் அப்படி இருந்தார்கள். உடனே மூப்பனார் ஐயா அவர்கள் அழைத்து அவருடைய சொந்த செலவிலே வாகனம் ஏற்பாடு செய்து அந்த குடும்பத்தை புதுக்கோட்டைக்கு அனுப்பி வைத்து அந்த தியாக தலைவருடைய தியாகத்தை போற்றினார்கள். அப்படி காமராஜர் காலத்திலே அரசியல் பொது வாழ்க்கை என்பது தியாகமிக்க வாழ்க்கையாக இருந்தது, நேர்மையான வாழ்க்கையாக இருந்தது, வெளிப்படையான நிர்வாகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அரசியல் என்பதெல்லாம் ஒரு வணிகமயமாக மாறிவிட்டது. இப்பெல்லாம் அரசியல் எப்படி கேட்டா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்கு ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 1000 2000 பேப்பர்லாம் பார்ப்பீங்கல்ல, சொல்லுவாங்கல்ல. 1000 2000 வாங்கிட்டு ஓட்டு போட்டோம். ஒரு வருஷம் 5 வருஷத்துக்கு இருக்கா ஓட்டு பணம் கொடுத்து ஓட்டு போட்டோம்னா 5 வருஷத்துக்கு அரசியல்வாதிகள் அறுவடை பண்ணிக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அறுவடை செய்து கொள்ளலாம். அரசியல் மாறிவிட்டது. பொது வாழ்க்கை தூய்மை போய்விட்டது. காமராஜரும் காந்தியும் கக்கனும் பெற்றுக் கொடுத்த சுதந்திரம் இன்றைக்கு யாரோ கொள்ளையடிப்பதற்காக போய்விட்டது. இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களை போன்ற இளைஞர்கள், மாணவர்கள் காமராஜரை பற்றி சிந்திக்க வேண்டும், தியாக வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும், காந்தியை படிக்க வேண்டும், பாரதியை படிக்க வேண்டும், சுபாஷ் சந்திரபோஸை படிக்க வேண்டும், பகத்சிங்கை படிக்க வேண்டும், திருப்பூர் குமரனை படிக்க வேண்டும். தியாக தலைவருடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். பள்ளியிலே படிக்கிற போது வெறும் ஏட்டுப்படி மட்டும் உங்களுக்கு கல்வியை தந்து விடாது. வெறும் பாட புத்தகம் மட்டும் நீங்க ஸ்கூல்ல டாப் ரேங்க் வாங்கிட்டேன்னு சொன்னால் மட்டும் அது முழுமையான கல்வியை தந்து விடாது. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லுகிற இலக்கியம், பேச்சு, கலை, கட்டுரை, புத்தகங்கள் படிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை, உங்களுடைய சிந்தனைகளை 80% நீங்க புத்தகத்தை படிங்க, 20% NCC, NSS, RC என்ன போன்ற சமுதாய சேவைகளிலே, பசுமை படை, இது போன்ற பணிகளிலே நீங்கள் எல்லாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். விளையாட்டிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் ஸ்கூல்ல ஈரோட்டில் சூரம்பட்டி வலசில் 5ஆம் வகுப்பு வரை ஒரு பள்ளியில படித்தேன். எங்க தோட்டத்தில் எங்க தாத்தா பாட்டி வந்து அந்த பள்ளிக்கு ஒரு 3.5 ஏக்கரை தானமாக கொடுத்தாங்க. ஈரோடு சூரம்பட்டி வலசு இருக்கிற அரசு பள்ளி, ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அந்த பள்ளி. அதில் 5ஆம் வகுப்பை நான் படித்தேன். படித்து முடித்துவிட்டு ஈரோடு செங்குந்தர் பள்ளியிலே, அரசு உதவி பெறுகிற பள்ளியிலே சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கிற போது என்னுடைய ஆசிரியர் ஒருவர் அழைத்தார்.
ட்ரிபிள்எஸ் என்ற ஆசிரியரை அழைத்து பாரதி விழா நடக்கிறது, நீ பேச்சு போட்டிக்கு போகிறாய் என்று கேட்டார் என்கிட்ட. சரியா நான் போறேன், எனக்கு தெரியாத பேச தெரியாது சொன்னேன். ஆசிரியர் கொடுத்து நான் நிறைய பாரதியாரை பற்றி நோட்டெல்லாம் கொடுக்குறேன், நீ நல்லா படிச்சு நீ மனசுல பதிய வச்சுக்க, பேச்சு போட்டிக்கு போயிட்டான்னு சொன்னார். சரியான நானும் நல்லா 2 பக்கம் எழுதி வாங்கிட்டேன். நல்லா தரவுரு போட்டு மனப்பாடம் பண்ணிட்டே போனேன். அடுத்த நாள் காலைல பன்னீர்செல்வம் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு தெரியுமா, கவர்மெண்ட் ஸ்கேல் ஸ்கூல்னு, ஜிடி ஸ்கூல் வாங்க, அந்த ஸ்கூலுக்கு போறேன். சேகர் 8ஆம் மாணவன் செங்குந்தர் பள்ளின்னு கூப்பிடுறாங்க. நானும் போய் மேடைக்கு இது மாதிரி மேடையில் நிற்கிறேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் மேடை ஏறுறேன். மேடை ஏறினோடனே என்ன படிச்சனோ எல்லாம் மறந்து போச்சு. நிறைய உங்களை போல மாணவர்கள் நிறைய இருக்காங்க, டீச்சர்லாம் நிறைய இருக்காங்க, நடுவர் இருக்காங்க, எல்லாம் மறந்து போச்சு, கையெல்லாம் வேத்து. அப்புறம் திரும்பி வந்து உட்காந்துட்டேன். நடுவர் கூப்பிட்டு கேட்டார், பேச முடியலான்னு. சரி பரவாயில்ல, கவலைப்படாத, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசு அப்படின்னா மறுபடி திருப்பி போய் வந்துட்டேன். மறுபடியும் ஒரு எல்லாரும் பேசி முடிச்சு கடைசி என்னை கூப்பிட்டாரு. அப்போ அதே மாதிரி மறந்து போச்சு. சரி அடுத்த நாள் காலைல பள்ளிக்கு போனேன். கேட்டார், என்னை கூப்பிட்டு சார் கேட்டார், என்ன பேசுனேன்னு கேட்டார். சார் பேச முடியல சார், என்னாச்சுன்னு கேட்டார். இப்படி நடந்தது சொன்னேன். பரவாயில்ல, நான் தட்டி கொடுத்தார். பரவாயில்ல, நீ அடுத்த போட்டிக்கு போய் பேசிக்கலாம், கவலைப்படாத அப்படின்னு தட்டி கொடுத்தார். நிறைய புத்தகங்களை வாசி கற்றுக் கொடுத்தார். காந்தியை, காமராஜரை, நேருவை, சுபாஷ் சந்திர போஸை வாசிப்பதற்கு, அவரை பற்றி படிப்பதற்கு ஒரு சிந்தனையை சுவாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார்கள். நிறைய புத்தகங்களை இடத்திலே கொடுத்தார்கள். இதன் மூலமாக நான் நிறைய படிக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பெற்றுக்கொண்டேன். 8ஆம் வகுப்பு மாணவனாக இருக்கிற நான் அந்த பள்ளியிலே மேடையிலே பேச முடியாத நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை 8 கோடி மக்களுக்கு சட்டமேற்றுகின்ற சட்டமன்றத்திலே பேசுகிற ஒரு வாய்ப்பை பெற்றேன் சொன்னால் அதற்கு காரணம் அந்த பள்ளியிலே ஆசிரியர் ட்ரிபிள்எஸ் ஆசிரியர் கொடுத்த ஊக்கம், அவர் கற்றுக் கொடுத்த பாடம், அவர் தூண்டிய சிந்தனை. மாணவர்கள் மனது என்பது ஒரு அமைதியான குளம். ஊர்ல குளம் பார்த்துருப்பீங்களா, தண்ணி தேங்கி நிற்கிற குளம். குளத்துல ஒரு கல் போட்டு அலை அடிச்சுட்டே இருக்கும். அதுபோல உங்கள் மனம் என்பது அமைதியாக இருக்கிற குளம். அந்த குளத்துல கல்லை போடணும், நல்ல கல்லை, சிந்தனை கல்லை போடுகிற போது அந்த அலை அடித்து அடித்து புதிய புதிய சிந்தனைகளை, புதிய புதிய ஆர்வத்தை உங்கள் மத்தியில் வளர்த்துக் கொள்ளும். மாணவருடைய மனது என்பது நல்ல பதப்படுத்தப்பட்ட நிலத்தை போன்றது. நல்லா நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உழுதெல்லாம் போட்டு வரப்பெல்லாம் பிடிச்சி வைப்பாங்க நிலம். சார் வாங்க, அந்த நிலம் அருமையான நிலமாக இருக்கும். அந்த நிலத்திலே நல்ல விதைகளை தூவினால் நல்ல மலம் வளரும். அதை போல என் ஆசிரியர் ட்ரிபிள்எஸ் ஆசிரியர் நல்ல சிந்தனை விதைகளை தூண்டினார். எனவே நான் பொது வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அது சட்டமன்றம் வரை நோக்கி செல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கிற மாணவர்கள் வருகிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, விளையாட்டு போட்டி, இலக்கிய போட்டி, NSS, NC, RC, பசுமைப்படை, என்னென்ன சமுதாய அமைப்புகள் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளுங்கள். ஸ்கூல் லீடரா நான் எடுத்து பண்றேன், டெப்டி லீடரா எடுத்து பண்றேன், என்ன மரணதான் மரணறேன், வகுப்பறையை கூட்டுறேன். எந்த வாய்ப்பை கிடைத்தாலும் கற்றுக்கொள்ளுகிற பருவம், கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல சிந்தனைகளை கற்றுக்கொள்ளுங்கள். நாளைய தமிழகத்துக்கு உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாக அமையும். அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றுதான் காமராஜர் கனவு கண்டார்கள். நீங்க எல்லாம் பள்ளியில படிக்கிறீங்க, பள்ளிக்கு வரீங்க, பஸ்ல வரீங்கன்னு வச்சுங்க. அந்த பஸ்ல நீங்க நடந்து வருகிற போது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயோ அல்லது வர வழியிலையோ எங்காவது ஒரு பஞ்சாயத்து பைப் இருக்குதுங்களா, பைப் தண்ணி அங்க இருக்கு தெரியுமா, அதுல தண்ணி ஏதாவது விழுந்துட்டு வந்தா நீங்க என்ன பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? தண்ணி வேஸ்டா போயிட்டு இருந்ததுன்னா அந்த தண்ணியை அணைக்க வேண்டும், நிறுத்த வேண்டும் தோணணும். பைப் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பாலித்தீன் பேப்பரை துணி வச்சு கட்டிடணும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை, நல்ல சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பஸ் ஸ்டாப்ல ஒரு விஷயத்துக்கு போறீங்க, பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறீங்க, ஏதாவது வயசான பெரியவங்க ரோடு கிராஸ் பண்ண முடியாம பஸ் போகுது, தடுமாறிட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்த உடனே உங்களை போன்ற குழந்தைகளுக்கு ஒரு சிந்தனை வர வேண்டும். அந்த பெரியவருக்கு உதவ வேண்டும், அந்த அம்மாவுக்கு உதவ வேண்டும், அந்த பாட்டிக்கு உதவ வேண்டும் என்கின்ற சமூக சிந்தனை உங்கள் மத்தியில் வர வேண்டும். ஒரு கண் தெரியாத பிளைண்ட் இருக்காரு, குச்சி வச்சு டக் டக்குன்னு ஸ்டேஷன்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல பார்ப்பீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பார்ப்பீங்க. அவர் ஏதாவது தடுமாறிட்டு இருந்தாருன்னா நீங்க யாரோ தடுமாறுறாருன்னு நீங்க நினைச்சு போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு சாதாரண மனிதனாக, சாதாரண மாணவனாக இருப்பீர்கள். அதை தாண்டி அவருக்கு உதவ வேண்டும் என்கிற சிந்தனை உங்களுக்கு வரும் என்று சொன்னால் நல்ல குடிமகனாக நீங்கள் வரப்போகிறீர்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு அது. உடனே அந்த முதியவரை, கண் தெரியாதவரை பார்த்து நீங்கள் எங்கே செல்ல வேண்டும், உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லி உதவினால் எதிர்காலத்திலே நல்ல குடிமகனாக உங்களால் வர முடியும். அப்படி பிறருக்கு உதவுகிற, பிறருக்கு சேவை செய்கிற நல்ல சிந்தனைகளை, நல்ல செயல் திட்டத்தை உங்கள் மனதிலே வளர்த்துக் கொள்ளுங்கள். முதலிலே உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பெற்றோருக்காக. நீங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறீர்கள் சொன்னால் உங்கள் பெற்றோர்கள்
எத்தனை வேர்களை சிந்தி அத்தனை உழைப்பை உழைத்து கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி உங்களை பள்ளிக்கு வேன் ஃபீஸ் கட்டி டியூஷன் ஃபீஸ் கட்டி பள்ளிக்கு அனுப்பித்திருக்கிறார்கள். அவருடைய கனவுகளோடு அனுப்பியிருப்பார்கள். முதலில் உங்கள் பெற்றோருடைய கனவுகளை நனவாக்குற மாணவர்களாக நீங்கள் வர வேண்டும். அடுத்து உங்கள் ஊரிலே தெருவிலே இருப்பவர்களுக்கு ஏதாவது வகையில் நாம் சேவை செய்ய வேண்டும், உதவ வேண்டும் என்கிற உதவுகிற மனம் பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து நம் நாடு, நம் சமுதாயம், நம் மொழி, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தன என்று சொல்வார்கள். பெற்ற தாய் பிறந்த பொன்னாடு நம்முடைய சமுதாயம் வளர்வதற்கு வாழ்வதற்கு நாம் அர்ப்பணிக்கிற ஒரு சமுதாய பிரஜையாக நீங்கள் வர வேண்டும், நல்ல பிரஜையாக வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படிக்கிற போது நல்ல படிப்பை, நல்ல கல்வியை, நல்ல சிந்தனைகளை, நல்ல நூல்களை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். காமராஜர் போன்ற தியாக வாழ்க்கையை, தியாகத்தை செய்திருக்கிற பணிகளை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களைப் போல் நாமும் நல்ல பணி செய்து ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒருவனுக்கு மீனை கொடுப்பதை காட்டிலும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் சொன்னார்கள். மீனை கொடுத்தால் அது ஒருவேளை உணவுக்கு பயன்படும், மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அது ஒரு தொழில், அந்த தொழில் மூலமாக அவன் வாழ்க்கையை வாழ முடியும். எனவே ஒருவனுக்கு ஒருவேளை உணவு பிச்சை கொடுப்பதை காட்டிலும் அவனுக்கு தொழிலை, கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை விதைத்தவர் காமராஜர். அந்த கல்வி கற்றதனாலே தமிழகத்திலே பல ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளை காமராஜர் உருவாக்க முடிந்தது. நேற்றைக்கு திருச்சியில் ஒரு விழா, காமராஜர் விழாவிலே ஒரு அரசியல் தலைவர் பேசினார். அன்புமணி ராமதாஸ் என்ற அரசியல் தலைவர் பேசினார். அவர் என்ன பேசினார் கேட்டால், என்னுடைய தந்தை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விழாவிலே பேசுகிற போது, காமராஜர் விழாவில் பேசுகிற போது செய்தியை சொன்னார் என்று சொல்லி சொன்னார்கள். காமராஜர் மட்டும் தமிழகத்திலே பிறக்காமல் இருந்திருந்தால் டாக்டர் ராமதாஸ் என்கின்ற நான் ஆடு வைத்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி சொன்னார். காமராஜர் பிறந்த நாளே நான் கல்வி கற்று மருத்துவரானேன் என்று சொல்லி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தார்கள். எனவே அப்படி உதாரண புருஷனாக வாழ்வதற்கு பல இளைஞர்களை, பல மாணவர்களை, விஞ்ஞானிகளை, மருத்துவர்களை, பொறியாளர்களை, நல்ல அரசியல் தலைவர்களை, நல்ல தொழிலதிபர்களை உருவாக்குகிற இளைய சமுதாயமாக வர வேண்டும். அதுதான் இது போன்ற விழாக்களுக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிற செய்தி. நீங்கள் எல்லா நாளும் வீட்டுப்படி படிக்கிறீர்கள். இது போன்ற விழாக்கள், ஆண்டு விழாக்கள், விளையாட்டு விழாக்கள், இது போன்ற தலைவருடைய பிறந்த விழாக்கள் எதுக்கு வருகிறது சொன்னால், இது போன்ற கல்வியை, ஏட்டு படிப்பை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்கிற கல்வியை இது போன்ற விழாக்களிலே கற்றுக்கொள்ள முடியும், விழாக்களில் வருகிற பேச்சுக்களிலே கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை அமையும் என்கிற செய்தியை சொல்லி, காமராஜரை போல நல்ல நாட்டுக்கு, மக்களுக்கு, சமுதாயத்துக்கு பயன்படுகிற வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தி சொல்லி, அந்த காலத்துல தான் காமராஜருக்கு எவ்வளவு விடுதலைக்கு போராடுற வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு அதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னா இன்னைக்கு என்ன நிலைமை யோசிக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன நம்ம நிலைமை? பத்திரிகையில் போய் செய்தி பார்த்திருப்பீர்கள். ஈரோட்டில் தான் தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது, வெயில் அதிகமாக இருக்கிறது, வெயில் கொளுத்துகிறது. அதை கொளுத்தது ஏன் காரணம் நம்ம சிந்திக்க வேண்டும். ஈரோட்டில் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம், மரங்கள் இல்லை, மரத்தை நட வேண்டும், பசுமையை காக்க வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும் சம்மதம் எடுத்துக்கொள்ளணும். உங்க பிறந்த நாளுக்கு, உங்க அப்பா பிறந்த நாளுக்கு, உங்க அம்மா பிறந்த நாளுக்கு, அம்மாவுடைய திருமண நாளுக்கு, பாட்டி தாத்தா பிறந்த நாளுக்கு ஒரு மரத்தை நடுவோம், மரக்கன்றை வளர்ப்போம்னு அத்தனை பேரும் சபதம் எடுத்துக்கணும். அப்படியெல்லாம் சபதம் எடுத்துக்கொண்டால் ஈரோட்டை பசுமை பூமியாக மாற்ற முடியும். ஏதாவது வயதான பிறகு, நீங்களே ஏஜான பிறகு ரத்தம் கொடுக்கிற வாய்ப்பு கிடைத்தா ரத்த தானம் செய்யலாம். இந்த வயசுல செய்ய முடியாது, 25 பிறகு ரத்த தானம் செய்யலாம். அந்த ரத்த தானம் செய்ய வேண்டும், பிறகு உதவ வேண்டும் என்கிற உணர்வுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிற உணர்வுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்க எல்லாம் 10th + 2 மாணவர்கள்லாம் பத்திரிகையில செய்தி படிக்கிற போது அதிகாரி தவறு செய்தார், லஞ்சம் வாங்கினார், கைது செய்யப்பட்டார் என்ற உணர்வு கோபம் வரணும். நம்ம பணத்தை, வரி பணத்தை கொள்ளையடிப்பதை விடக்கூடாது, கோபம் வர வேண்டும். அப்படிப்பட்ட அரசியல்வாதி தவறு செய்து விட்டார், அமைச்சர் தவறு செய்து விட்டால், ஊழலுக்காக சிறை செல்கிறார் என்று சொன்னால் அந்த அமைச்சர் மீது கோபம் வர வேண்டும். அந்த அமைச்சர் தவறு செய்தால் கோபம் வர வேண்டும். அந்த கோபம் வரும் என்று சொன்னால் அந்த டீனேஜ்ல சமுதாய தவறுகளை நினைந்து கோபம் வரும் என்று சொன்னால் நல்ல பிரஜையாக நீங்க வாழ முடியும். பாரதி பாடிவார், அண்ணா சத்திரம் 1000 கட்டலாம், அங்க ஒரு கிளைக்கு எடுத்து போவார். அதே பாரதி சொன்ன வார்த்தை, தனி ஒருவனுக்கு உணவளியில் ஜகத்தினை அளித்திரும் என்று சொன்னார்கள். தனி ஒருவனுக்கு, இந்த சமுதாயத்தை பிறந்த மனிதனுக்கு சுதந்திர இந்தியாவிலே உணவளிக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த ஜகத்தை அளிப்போம் என்று கோபமாக பேசினார். ரவுத்தரம் கொள், கோபப்படு, தவறுகளை காணுகிற போது
தவறுகள் நடக்கிற போது அதை தட்டி கேட்கிற ஒரு மன தைரியத்தை, மன வலிமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சிறிய வயதிலே இது போன்ற நல்ல செய்திகளை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுக்கொள்ளுகிற போது நாளைய தமிழகம், நாளை இந்தியா ஒரு வலிமையான இந்தியாவாக, வளமிக்க இந்தியாவாக வளரும். அதற்கு நீங்கள் அத்தனை பேர் உங்களுக்கு நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளுடைய செய்தியாக உங்கள் மத்தியிலே பதிவு செய்து, நிறைவாக ஒரே ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு செய்தியை மனதிலே தாங்கிக் கொள்ளுங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாள் இரவு படுக்க உறங்குகிற போது கடந்த 24 மணி நேரத்தில் நம் யாருக்காவது ஒரு உதவி செய்திருக்கிறோமா? நம் தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, நம் நண்பனுக்கு யாராவது ஒரு சின்ன உதவி பண்ணியிருக்கிறோமா? உத்தரம் பண்ணாமல் இருந்திருக்கிறோமா? உதவி பண்ணியிருக்கிறோமா? ஒரு மரத்தை நட்டிருக்கோமா? ஒருத்தர் வயசானவரை கொண்டு காப்பாற்றிருக்கோம், கண்ணு தெரியாத கொண்டு உதவி செய்திருக்கிறோமா? இது மாதிரி ஏதாவது ஒரு சிந்தனை, உங்கள் சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்களேன். யாருக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நாளை கண்டிப்பாக நான் 4 பேருக்கு உதவி செய்வேன் என்கின்ற சிந்தனையோடு இரவு படுத்துறங்குங்கள். பள்ளிகளிலே வகுப்பறையிலே நீங்கள் இருக்கிறீர்கள், வகுப்பறையில் யாரும் இல்லை என்று சொன்னால், யாரும் இல்லாத வகுப்பறையில் மின்விசிறி ஓடிக்கொண்டிருந்தால் அதை நிறுத்த வேண்டும் என்கிற உணர்வு வர வேண்டும். மின்விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அதை நிறுத்த வேண்டும் உணர்வு வர வேண்டும். கார்பரேஷன் பைப்பில், மாநகராட்சி பைப்பில், ஊராட்சி பைப்பில் தண்ணீர் கொட்டி கொண்டிருந்தால் அதை நிறுத்த வேண்டும் உணர்வு வர வேண்டும். அப்படி சமுதாய உணர்வு இருக்கிற குழந்தைகளாக இந்த உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே படிக்கிற போதே நல்ல பழக்கங்களை, நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய மாணவ சமுதாயம், இளைஞர் சமுதாயம் பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே படிக்கிற போது பல செய்திகளை பார்க்கிறோம். திரைப்படத்துக்கு, சினிமா நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம், பாலாபிஷேகம் போன்ற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். ஒரு காலத்திலே தேசத்தை விடுதலைக்காக போராடி, மொழிக்காக போராடி தியாகம் செய்தவர்கள் வாழ்ந்த தேசத்தில் ஒரு சினிமா நடிகர் கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்கிறார் என்ற செய்தி வருகிற போது கோபம் வருகிறது, வேதனைப்படுகிறோம். இதெல்லாம் மாற வேண்டும் சொன்னால் இளைய சமுதாயம் இந்த சிந்தனையெல்லாம் மறந்து நம்முடைய நாடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊர், தேசம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற சிந்தனை வர வேண்டும். இன்றைக்கு பத்திரிகையில் செய்தி படிக்கிறோம், கள்ளச்சாராய சாவு, எத்தனை குழந்தைகள் நடுவோட்டி இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராயத்துக்கு யார் காரணம், யார் தடுப்பது என்கின்ற கோபம் உங்களிடத்தில் வர வேண்டும். இன்றைக்கு பத்திரிகையில் செய்தி படிக்கிறோம், கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே, பள்ளி மாணவர் மத்தியிலே போதைப் பொருள் புழங்குகிறது என்று செய்தி படிக்கிறோம். இதற்கெல்லாம் யார் காரணம்? அந்த கோபம் வர வேண்டும். இதையெல்லாம் எதிர்த்து சமூகத்திலே மிக சிறந்த சமூகமாக, மிக சிறந்த தமிழகமாக, மிக சிறந்த இந்தியாவாக வாழ வேண்டும் சொன்னால் இளைய சமுதாயம், குழந்தைகள் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நாட்டுக்கு, மக்களுக்கு, சமுதாயத்துக்கு பயன்படுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். நிறைவாக ஒரே வரி, தடம் பார்த்து நடப்பவன் சாதாரண மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். நீங்கள் தடம் பார்த்து மட்டும் நடக்கப் போகிறீர்களா, தடம் பதித்து நடக்கப் போகிறீர்களா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உண்டோம், உறங்கினோம், உரம் போட்டோம், மண்ணோடு மண் மக்கி போனோம் என்று வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கை அல்ல. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நீங்கள் ஆற்றிய பணி, செய்த சேவை, செய்த உதவிகள், சாதித்த சாதனைகள் வரலாறு படைக்க வேண்டும். அடுத்த வரலாறை படிக்க வேண்டும். எதிர்காலவர்கள் படிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். காந்தியை, காமராஜரை, அப்துல் கலாமை, தெரசாவை மேடைகளில் பேசிக்கொண்டு சொன்னால் அவர்கள் எல்லாம் அவர்களுக்காக வாழ்ந்தால் மண்ணோடு மண் மக்கி போயிருப்பார்கள். அவர்களாம் அவர்களுக்காக வாழவில்லை, தேசத்துக்காக வாழ்ந்தார்கள், சமுதாயத்துக்கு வாழ்ந்தார்கள். வரலாற்றில் இடம் கிடைத்திருக்கிறது. எனவே நீங்கள் அத்தனை பேரும் வரலாற்றில் இடம் கிடைக்க வேண்டும். சட்டத்துக்கு, நேர்மைக்கு, நியாயத்துக்கு, தர்மத்துக்கு துணை நிற்போம் என்கிற சபதத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள். சமுதாய தவறுகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி நல்ல பிரஜைகள் நீங்கள் வளர போது இந்த தேசம் ஒரு சுபிட்சமிக்க தேசமாக வளரும் என்கின்ற செய்தியை சொல்லி, ஒவ்வொரு நாள் இரவு உறங்குகிற போது ஒரு புதிய சிந்தனையோடு உறவுங்கள். இந்த தேசத்துக்காக, நாட்டுக்காக, மக்களுக்காக, நான் குடும்பத்துக்காக மிகப்பெரிய தூய்மையான வாழ்க்கை வாழ்வேன், ஒரு கொள்கையோடு இருக்கிற வாழ்க்கை வாழ்வேன், ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்வேன், ஒரு சாதனை பெண்ணாக வருவேன், ஒரு சாதனை மாணவியாக வருவேன் என்கின்ற சிந்தனையோடு தூங்குங்கள். நீங்கள் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, படிக்கிற துறை, ஆசிரியர், பொறியாளர், பிசினஸ்மேன், அரசியல்வாதி, எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் மனசாட்சியுள்ள மனிதனாக, மனசாட்சியுள்ள குழந்தையாக, மனசாட்சியுள்ள இளைஞனாக வர வேண்டும். மனசாட்சி மீறி இது தவறு என்று சொன்னால் அந்த செயலை செய்யக்கூடாது என்கின்ற சபதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நமக்கும் நல்லது, நம்முடைய தேசத்துக்கும் நல்லது. எனவே இந்த அளவிலே பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவிலே நல்ல சிந்தனைகளை தூவதற்கு ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த PKP கல்வி நிறுவனத்துக்கு, ஆசிரியர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எழுதிவித்து பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் ஓங்குக, பெருந்தலைவருடைய காமராஜர் புகழ் வாழ்க என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். தவிர
வேறு எதிலும் நாட்டம் காணாத அற்புத தலைவராய், படிக்காத மேதையாய் உயர்ந்து பல அரசியல் தலைவர்களை உருவாக்கிய காமராசர் ஐயா அவர்களை பற்றி உரையாற்ற வருகிறார் 11ஆம் வகுப்பு மாணவி டி தீபிகா அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கென்று தமிழன்னையை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். வெள்ளை இன மக்களின் ஆத்தீக வரியையும் மடக்கு முறையும் மகற்ற அரும்பாடுபட்டவர் அண்ணல் காந்தியடிகள். அந்த சுதந்திர போராட்ட இயக்கத்தில் கை கோர்த்து தங்களையும் இணைத்துக் கொண்டோர் பலராவர். அவர்களில் ஒருவர்தான் கர்ம வீரர் காமராசர். வட இந்திய மக்களே கருப்பு காந்தி என்று அழைக்கும் அளவிற்கு பணியாற்றிய பெரும் தலைவர். கல்விச்சாலைகள் அமைப்போம் என்று பாடிய பாரதியின் கவிதை வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் பிறந்த இவர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தினாலும் இவரிடம் கற்கும் தாகம் மிக அதிகமாக இருந்தது. எனவே பல நல்ல அறிவுள்ள நூல்களை படித்து தனது அறிவாற்றலை வளர்த்துக் கொண்டார். விருதுநகரில் நடைபெறும் காங்கிரஸ் பொதுக்கூட்டங்களுக்கு தவறாமல் இவர் செல்வதையும் அங்கு அதன் தலைவர்கள் நிகழ்த்தும் உரையையும் உன்னிப்பாக கவனித்து வந்த காமராசர் சிறிது சிறிதாக காந்திய சிந்தனைகளிலும் நெறிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பஞ்சாபில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் நாடே கொந்தளித்தன. பல இடங்களில் வன்முறைகள் நிகழ்ந்தன. இதை அறிந்து காமராசரின் சுதந்திர தாகமும் வேகமும் பன்மடங்கு பெருகின. பல இடங்களில் மேடை பேச்சு, மாநாடு போன்றவற்றில் கலந்து கொண்டார். 4ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். காமராசர் முதல்வரான பின் ஏழை எளிய மக்களின் துயர் துடைக்கவே தனது செல்வாக்கினை பயன்படுத்தினார். பொருளாதார காரணமாக தனக்கு கிடைக்காத கல்வி மற்ற சிறுவர்களுக்கு வரக்கூடாது என்பதை உணர்ந்து தமிழகம் எங்கும் இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். 1961ஆம் ஆண்டு இவரது சிலையை திறந்து வைத்த போது நேரு பேசுகையில், உயிருடன் இருப்பவர்களுக்கு சிலை வைப்பதில் எனக்கு என்றும் உடன்பாடு இல்லை. உயிருடன் இருப்பவர்களுக்கு சிலை வைப்பதில் எனக்கு என்றும் உடன்பாடு இல்லை. ஆனால் உயிருடன் இருக்கும் காமராசர் சிலையை திறந்து வைப்பதில் நான் அடையும் பெருமையும் மகிழ்ச்சியும் அளவிட முடியாது என்றார். பள்ளிக்கூடம் சென்று பயிலும் மாணவர்கள் பெரும்பாலோர் பள்ளிக்கு வராத காரணம் அறிந்தார். வறுமையின் காரணமாக மாணவர்களுக்கு உடல் நலிவு, உள்ள தோய்வு இவை இரண்டும் ஏழை மாணவர்களை ஆட்டி படைப்பதை அறிந்து ஆழ்ந்துயர் கொண்டார். மாணவர்களுக்கு உடலில் வலுவும் உள்ளத்தில் தெளிவும் இல்லாவிடில் மாணவர்கள் கல்வி கற்க முடியாது என்பதை உணர்ந்து தமிழகம் எங்கும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இவரின் இச்செயலை அறிந்து இந்திய நாடு மட்டுமல்ல அகில உலகமே சற்று ஆச்சரியத்துடன் பார்த்து வானளவி புகழ்ந்தது. பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஏழை பணக்காரன் போன்ற உணர்வு வரக்கூடாது என்பதற்காக பள்ளிகளின் சீருடையை கட்டமைப்படுத்தினார். 20 ஆண்டுகள் கழித்து தனது அன்னையை காண சென்ற பொழுது 6 நிமிடம் மட்டுமே பெற்ற தாயிடம் பேசி உணவருந்திய பின் தாய் நாட்டின் கடமைகளை செய்ய புறப்பட்டவர்தான் காமராசர் என்றால் அது மிகையல்ல. இந்திய காங்கிரஸ் தலைவர்களுள் ஒப்பற்ற ஒருவர். ஏற்குரிய 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றி ஏழை எளிய மக்களின் அறியாமை இருளை அகற்றிட எல்லோர் இதயங்களிலும் கல்வி ஒளியேற்றிய காமராசர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்று காலமானார். 1976ஆம் ஆண்டு இந்தியா அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. எங்கும் கல்வி எவர்க்கும் கல்வி என்ற தாரக மந்திரத்தினால் தமிழகத்தில் கல்வி ஒளியேற்றிய காமராசரை போற்றுவோம், அவர் புகழ் பாடுவோம். வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. காமராஜர் பிறந்த நாள் குடும்பத்தோடும் நீண்ட நாள் நெருங்கிய தொடர்பில் இருந்து வந்துள்ளார்கள். அங்கேயும் அவங்க ரொம்ப ஈடுபாடு, சிறிய வயதிலிருந்து நாங்கள்லாம் பழகி வந்துள்ளோம். காங்கிரஸ் இருப்பால் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். மூப்பனார் வழியில் வந்தவர். இவர் அவரை வரவேற்றப்பறம் ஐயா வாசன் அவர்களின் தலைமையேற்று அவரின் பின்னால் சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள். அவரை பற்றி உங்களுக்கு ரொம்ப யங் மேன், அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக் மேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசுறீங்கன்னா அவர்கிட்ட அவரோட லைஃப்லே காங்கிரஸ் பேரை அவங்க ஒய்ஃப் நம்ம வெள்ளாளர் மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாங்க. ஒரு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டாங்க, குடும்ப சூழல் ரிசைன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு 20-25 வருஷமா நம்மளுக்கு இந்திய கவர்மெண்ட் வந்துள்ளாரு.
ஏன்னா ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். காமராஜர் பிறந்த நாளுக்கு வந்து நம்ம யாரை கூப்பிடலான்னு நினைவோம் கேட்கும் போதே எனக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்து ஒரு வெளியில் சேர்க்கிறவர். ஏன்னா காங்கிரஸ் காமராஜர் பள்ளி வளர்ச்சி நாளுக்கு கூப்பிடுறது வந்து அத்தனை அது ஒரு ஈடுபாடு. அந்த வந்து அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து நீங்க 1000 தொகுதியில் வந்து அப்பவே சட்டமன்ற தொகுதியில் என்ன நீங்க போட்டு 24வது வயது 26வது வயதில் 1000 பேருக்கு கடைசி தொகுதி அப்பொழுது அந்த காங்கிரஸ் வந்து ரொம்ப ஈடுபாடு வந்து லைஃபே அதுதான் அவங்களாம் இருந்த வசதிக்கு அந்த பெருத்த ரோடுலாம் சொந்த ஊர் பழையவாடையில சொந்த ஊருங்க ஒரு 10 ஏக்கர் கார் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களே இருந்திருந்தா நீங்க ராஜாவா வந்துருக்கலாம். நாம இங்கே வந்து 100 ஏக்கர் வச்சிருந்தவங்க அங்க 2 ஏக்கர் வச்சிருந்தோம். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பில் உள்ள ஒரு குடும்ப சூழ்நிலை வந்தாலும் கூட ஒரு காங்கிரஸ் பற்று கொண்டு அந்த இயக்கத்தில் ஈர்க்கப்பட்டு அந்த தலைவர்களுடன் பழகிய முப்படாங்க வந்து நீங்க ஒரு ஜென்ம பொலிட்டிஷியன் இல்லையா, அந்த அவங்க கூட பழகி அவருக்கு அப்புறம் நீங்க ஐயா வாசவன் அவரோட தலைமை ஏற்று நீங்க அதே இதுல வந்து நீங்க வந்துருக்காங்க அப்படின்னா அவங்கள பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நான் அவங்கள வந்து வேற ஒரு தொழிலுக்கோ இல்லை வேற அவங்களுக்குலாம் அவ்வளோ வாய்ப்பு அவங்க வந்து சென்ட்ரா அவங்க வந்து அவ்வளோ வசதியுடன் அந்த காண்பி இருந்ததுக்கு அவ்வளோ ஒரு தொழிலுக்கு போயிருந்தாங்கன்னா நீங்க எங்கேயோ போயிருப்பாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு காங்கிரஸ் இயக்கத்தில் ஒரு பற்று கொண்டு அந்த இயக்கத்தில் ஒரு ஈர்க்கப்பட்டு வந்திருக்காங்க வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அவங்க வந்து நம்ம பள்ளிக்கு வந்து இந்த சிறப்பான ஒரு காமராஜர் பிறந்தநாள் ஒரு சிறப்பு அழைப்பாளராக என்பது அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாகும். அந்த விதத்தில் அவர் இன்னும் எங்கள் பிகேடி குடும்பத்தின் சார்பாக பிகேடி பள்ளியின் சார்பாக முதல்வர் பத்திரிகை இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க தான் வந்து நம்ம நடக்கக்கூடிய சிறப்பு ஆசிரியர்கள் இந்த தினம் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் நமது பள்ளியிலே மிகச்சிறப்பாக காமராஜருடைய பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். அரசாங்க உத்தரவு என்பது ஒன்று, இன்னொன்று என்று சொன்னால் காமராஜரை பற்றி குழந்தைகள் தெரிந்திருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இந்த பள்ளி நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் காமராஜர் தான் காரணம் என்பதை மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அதனுடைய அடிப்படை நோக்கம். அதற்காகவும் இந்த விழா சிறப்பாக நமது பள்ளியிலே கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதுவும் மிகச்சிறப்பான ஒரு சிறப்பு விருந்தினர் சிறப்பாக சிறப்புரையாற்றியிருக்கிறார்கள். நிறைய நல்ல கருத்துக்கள் நீங்கள் உள்வாங்கி கொண்டு வாழ்க்கையில் இதை பயன்படுத்துமாறு நான் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அழைப்பை ஏற்றவுடனே ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார்கள். அவர்களை நாங்கள் பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டவும் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் அவர் பேசுகின்ற பொழுது சில கருத்துக்கள் சொன்னார். நான் பள்ளி பருவத்திலே பேசுகின்ற பொழுது மேடை பேச்சுக்கு சென்று முதலாவது பேசவில்லை. அப்புறம் பார்த்தால் 8 கோடி மக்களுக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலே உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றதாக சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பாடம். நீங்களும் இங்கே இதே மேடை நமது பள்ளி இந்த மேடை அவர் ஐயா சொன்னாங்க, ஜேஆர்சி, ஆர்எஸ்பி, ஸ்கவுட் கைடு, என்எஸ்எஸ், என்சிசி நம்ம பள்ளியில் அனைத்தும் நான் சிறப்பு விருந்தினருக்காக இங்கே சொல்லுகிறேன், அனைத்தும் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. என்சிசி நமது பள்ளியிலே வந்து என்சிசியை நாங்கள் 10 வருடமாக போராடி கடந்த 4 வருடத்துக்கு முன்பு பெற்றிருக்கிறோம். கடந்த 2 தினங்கள் முன்பு தான் ஈரோடு மாவட்டத்துடைய ஆர்மி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து 25 மாணவர்களை செலக்ட் பண்ணி இந்த கல்வியாண்டுக்கான 25 பேரை செலக்ட் செய்திருக்கிறார்கள் என்ற தகவலை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நமது பள்ளியில் என்சிசி மிகச்சிறப்பு, என்எஸ்எஸ் அதை காட்டில் சிறப்பு, ஆர்எஸ்பி, ஜேஆர்சி, ஸ்கவுட் கைடில் ஐயா காண்டி சொல்கிறேன். ஸ்கவுட் கைடில் இதுவரை நம்ம ஸ்கூலில்
400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கவர்னர் விருது பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவலை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி ஒரு 4 மாணவர்கள் குடியரசுத் தலைவர் விருது பெற்றிருக்கிறார்கள். என்ன ஸ்கவுட் அண்ட் கைடு. கப்பன் புல்புல்னு 3rd 4th 5th பசங்களுக்கு 200 பேர் இருக்கிறாங்க. அதில் முதல் முறையாக கடந்த சனிக்கிழமை பல்லடம் சென்று ஒரு அவார்டு, சதுர்த்தி சரண் அவார்டுன்னு ஒரு அவார்டு பெறதுக்கு போய் கலந்துக்கிட்டு அவார்டு பெற்றிருக்கிறாங்க தகவலை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மேலும் ஐயா சொல்லும்போது நான் பேச முதல் மேடை எனக்கு பயமாக இருந்ததுன்னு, இங்கே நம்ம பள்ளியிலேயும் சில பேர் அப்படி இருப்பீங்க. நாங்கள் நிறைய தமிழ் இலக்கிய மன்றம், ஆங்கில இலக்கிய மன்றம் சார்பாக நிறைய போட்டிகள், இப்போ காமராஜர் பிறந்தநாள் விழாவில் நாங்கள் பரிசு கொடுத்தீங்க, ஐயா கொடுத்தாங்க. 3 டைப் போட்டி வச்சுருந்தோம். ஒன்று காமராஜர் பற்றி பேச்சு போட்டு, அதில் பேசினவங்க தான் அந்த மேடையிலையும் போய் பேசுனீங்க. 2வது ஒரு போட்டி வச்சுருந்தோம். ஐயாவுக்காண்டி நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வருடம் ஒரு வித்தியாசமான போட்டி வைப்போம் அந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவில். போன கல்வியாண்டு என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா, காமராஜருடைய அரிய புகைப்படங்களை தொகுத்து ஆல்பமாக வைக்கணும்னு வச்சுருந்தோம். அதில் ப்ரைஸ் கொடுத்தோம். இந்த கல்வியாண்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, காமராஜர் நிகழ்வுகளை, அவருடைய வாழ்க்கை வரலாறை படிச்சுட்டு முக்கிய நிகழ்வை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு 3 பேர் பரிசு பொங்கல் வந்து வாங்கினாங்க. அதில் 40 மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. அவங்க சொன்னதை தொகுத்தா நம்ம இங்கே பேசுறது பூரா வந்துடும். அப்படிக்கு அவங்க கண்டுபிடிச்சி புக்கை படித்து பண்ணாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த பெருந்தலைவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம பண்ணுறோம். ஐயாவும் அதை சொன்னாங்க. மேலும் ஐயா பேச முதல்ல தவிர்த்தவர் பின்னாடி பார்த்தா சட்டமன்றத்தில் பேசினார். இப்பொழுது நான் புதிதாக ஒரு கருத்து சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு நீங்கள் தொலைக்காட்சிகள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், விவாத மேடைகள் பார்ப்பீங்க. அது இல்லாமல் புதுசாக ஒன்று இருக்குது, நான் அதிகமாக பார்க்கக்கூடியது, மக்கள் மன்றம் ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் மன்றத்தில் வந்து ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்க, இயக்கத்தை சார்ந்தவங்க, அமைப்பை சார்ந்தவங்க வந்து பேச வருவாங்க. அது எப்படின்னா, முன்கூட்டியே பேசிக்கொண்டு வர முடியாது. மேடையில் நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி பேசணும். பலாயிரம் பேர் கூடியிருக்கிற இடத்துல நேரடி தொலைக்காட்சி நேரலையில் தன் கட்சியை சார்ந்து, தன் அமைப்பை சார்ந்து வாதத்தை எடுத்து வைக்கிறது. ஐயா சார்ந்த இயக்கத்தை சார்ந்து உள்ள இயக்கத்தில் ஐயா தான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் பல நேரங்களில் மக்கள் மன்றத்தில் பலாயிரம் பேர் கூடியிருக்கிற இடத்துல வரக்கூடிய எந்த ஒரு விவாதத்தை எதிர்கொண்டு சிறப்பாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் கூட பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இவங்கெல்லாம் வந்து எதற்கும் தயாராக போய் எங்கள் வாதத்தை வைக்கிறாங்க. எப்படினாலும் வாதங்கள் வரலாம், எப்படினாலும் எங்கேயாவது நீங்கள் மாணவர்கள் இங்கே அமைதியாக இருந்து பார்ப்பீங்க, அங்கே எதிர்ப்பு குரல் கூட வரலாம். அதையும் சமாளித்து பேசுங்கிறது ரொம்ப கஷ்டம். பயம் இருக்கிறவங்களுக்கு அது முடியாது. அன்னைக்கு பேசவே முடியாத சூழல் இருந்த ஐயா அந்த மாணவ பருவத்தில் இன்னைக்கு எதிர்ப்பு குரல் மத்தியிலும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், மாணவர் பருவத்திலே விடாத முயற்சி எடுத்ததனுடைய அடிப்படை தான் காரணம். அதை நீங்கள் அவருடன் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவுக்கு வரை புரிந்த சிறப்பு விருந்தினருக்கும், மேலும் உடன் வந்த அனைவருக்கும், இந்த விழா ஏற்பாடு செய்து கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், அமைதியாக இருந்து கண்டுகளித்த மாணவ செல்வங்களுக்கும், எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக விழாவிற்கும், அச்சு ஊடகத்துக்கும், காட்சி ஊடகங்களுக்கும் அனைத்துக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.